வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ வெங்காரம் வெர்சஸ் வீரகுரு ஐயம்பாளையத்துக்கு இடையான மேட்ச் தான். டாஸ் வின் பண்ண கீழ வெங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ களத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீரகுரு ஐயம்பாளையம் மணி வந்துட்டாங்க. பேட்ஸ்கன் இன்னும் சற்று நேரத்தில் களத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது நம்ம எம்என்எம் ஸ்போர்ட்ஸுங்க, சமயபுரம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்க போகிற மேட்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் நிறை குறை எல்லாத்தையும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல நாங்கள் மேம்பட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா கீழ வெங்காரம் அப்படி பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ மகேந்திரன் மற்றும் விசு களத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ முதல் 2 ஓவர் வந்து பவர் பிளேங்க. பவுலிங் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி முதல் பால். ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் ஃபஸ்ட்டு பால் ஸ்கூப் ஷாட் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ஸ்கூப் ஷாட் பட் டாட் பாலுங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அற்புதமான ஸ்டார்ட்டுங்க மகேந்திரன் பேட்டில் இருந்து. ஸோ மகேந்திரன் யூஸ் பண்ணுற பேட்டு வந்து பார்த்தீங்கன்னா M&M ஸ்போர்ட்ஸ் பேட்டுங்க. ஸோ செகண்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஷாட்டுங்க. லாங் ஆஃபில் 4 ரன் கிடச்சிருக்கு. ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து. சரி அடுத்த பந்து தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான காலுங்க. பிடிச்சா மேட்ச் மாறுமா? கேட்சுங்க, அற்புதமான கேட்ச். ஒரு 4 அடிச்சு அடுத்த பாலே தனது விக்கெட்டை இழந்திருக்காரு மகேந்திரன். ஸோ பசுபதி அவர் அணிக்காக முதல் விக்கெட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ களத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் ராம், கீழ வெங்காரம் டீம் கேப்டனுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 4 அடித்தார். முதல் ஓவர்லேயே ஹாட்ரிக் 4 அடித்தார். ஸோ இந்த பால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸில் நிற்கிறாருங்க. நல்ல ஷாட்டு. எட்ஜு பட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லிப்பில் கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. 1 ரன். ஸோ ஃபீல்டு செட்டிங் பயங்கரமாக இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டம்ப் பக்கத்துலேயே இருக்காருங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விசு அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான காலுங்க. கேட்சுங்க, விக்கெட்டுங்க. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க கீழ வெங்காரம் அணி. ஸோ அற்புதமான ஃபீல்டிங் செட்டப்னு சொல்லலாம். பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2வது விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு முதல் ஓவர்லேயே. சாமி கையிலேயே பார்த்தீங்கன்னா விசு அவுட் ஆயிருக்காருங்க. பாலை செக் பண்ணுறாங்க. அதனால செக் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேன் பேருங்க. ஸோ அடுத்தபடியாக களத்தில் சந்தோஷ் வந்திருக்காரு. பட் அந்த அணிக்கு சந்தோஷம் இப்போ வரைக்கும் கிடைக்கலங்க. ஏன்னா 2 விக்கெட்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே. ஸோ முதல் ஓவரோட கடைசி பால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். அற்புதமான பால். அதுக்கு அற்புதமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன் சந்தோஷ். ஸோ முதல் ஓவர் முடிவில் 5 ரன்னுக்கு 2 விக்கெட்டுங்க கீழ வெங்காரம் அணி. பழனி ஃபஸ்ட் பால். சூப்பர் பாலுங்க. பட் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஸோ பேட்ஸ்மேனை கட்டுக்கோப்பில் வச்சுருக்காங்க ஃபீல்டிங் அணியினர். ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க. பழனி வெர்சஸ் ராம். செகண்ட் பால். ஸோ டாட் பால் இல்லைங்க, ஒய்டுங்க. ஸோ பேட்ஸ்மேன் கிளைம் பண்ணோன்னே ஒய்டு கொடுத்துருக்காங்க.
ரெண்டாவது ஓவரோட 3வது பால். ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து சிங்கிள் தாங்க. அவுட்டுக்கான கால், பட் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபீல் செட்டுங்க. பேட்ஸ்மேனை பேட்டை தூக்கவே விட மாட்டேன்றாங்க. 4வது பால். ஸோ பழனி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்பெல் போட்டுட்ருக்காரு பவர் பிளேயில். ஒத்து பண்ணுங்க சார். பிச் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. மட்டார் அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸுங்க. செம்ம ஷாட்டுங்க, அற்புதமான ஷாட். சந்தோஷ் பேட்ல இருந்து. ஸோ முதல் 3 பால் சூப்பராக போட்டார். அடுத்த பால் வந்து பார்த்தீங்கன்னா 6ங்க. ஸோ 5வது பாலுங்க. 2வது ஓவரோட 5வது பால். சூப்பருங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு லெக் சைடு டச் செய்த பந்து ஒரு ரன் கிடைக்கும். லாஸ்ட் பாலுங்க. 2வது ஓவரோட லாஸ்ட் பால். ஸ்லாட்லேயே போடப்பட்ட பந்து, பட் ஆள் இருக்கா, கேட்ச் ஆகுமான்னு பார்ப்போம். இந்த கேட்ச் பிடிச்சாங்கன்னா மேட்ச் மாறுங்க. மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். மேட்ச் ராம் வந்து அவரோட விக்கெட்டை விட்டாருங்க. ஸோ அப்செட்டில் போகிறாரு ராம். அவரோட விக்கெட்டை இழந்துட்டு அப்செட்டில் போகிறாருங்க. ஸோ அற்புதமான கேட்சுங்க. கவர் சிக்ஸை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து 2 ஓவரில் அணியின் எண்ணிக்கை. லாஸ்ட் 1 பால் இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் வந்திருக்காரு. 2வது ஓவரோட கடைசி பாலுங்க. தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான காலுங்க. ஆளும் வந்துட்டாருங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? பிடிச்சிட்டாங்க. ஸோ பேக் டு பேக் விக்கெட்டுங்க. வந்தார் சென்றார் அபிஷேக். ஸோ கடைசி 2 பாலில் அற்புதமாக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பழனி. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14க்கு 4 விக்கெட்டுங்க. அஜித் கலை பவுலர் வந்து கலை. ஸோ 3வது ஓவர் 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 14 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ அற்புதமான ஃபீல்டிங் செட்டப் கூடங்க. ஸோ சூப்பராக பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்க மெயின் 3 விக்கெட்டையுமே. மகேந்திரன், ராம், அபிஷேக் விக்கெட்டை. ஸோ இப்போ வந்து 3வது ஓவரை போட வந்திருக்காரு கலை. பவர் பிளே. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமோட கேட்சை வந்து அற்புதமாக பிடிச்சாருங்க கவர்ஸ் திசையில். ஸோ 3rd ஓவரோட முதல் பந்துங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபீல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு சர்க்கிளில் 5 பேருக்கு மேலே 5 பேர் நிற்கலாம். இங்கே ஒரு ஃபீல்டர் செட்டப் முடிஞ்சு லாஸ்ட் ஓவர் 6 அடிச்சு அபிஷேக் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆள் நிற்கிறாங்க. ரன் அவுட்டுக்கான கால். ரன் அவுட் கிடைக்குமா? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ரன் அவுட் இல்லைங்க. அடுத்த ரன் ட்ரை பண்ண பார்க்குறாங்களா? இல்லைங்க. எங்கே போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோன்ற மாதிரி தூக்கி எறிகிறாங்க. ரன் அவுட்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு பேக்கப் லாங் ஆன் வந்து. ஸோ நியூ பேட்ஸ்மேன் அஜித் குமார் களத்துக்கு வந்திருக்காரு. ஓகே. ஸோ அஜித்தையும் கலையையும் பிரிக்க முடியாது. அப்பவும் பிரிக்கிறாரான்னு கலை. ஸோ நல்ல பாலுங்க. நல்ல கீப்பிங்க. லைட்டாக பிரிச்சுட்டாருங்க. பார்ப்போம் அடுத்த பால். ஸோ நல்ல கீப்பிங்க. பிரசாந்த் சூப்பர் கீப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸ்டெம்ப் அவுட்டு நவரவே இல்லை. நவரவே மாட்டேன்றாரு எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும். தேர்ட் ஒன் பார்ப்போம். கவர் சிசை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து வேகமாக போயிருக்கு. ஒரு குயிக் 4ங்க. நல்ல ஷாட்டு. நல்ல 4ங்க. அஜித் கலையையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி அஜித் கலையை பிரிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். 2வது பால்ல 4 அடிச்சிருக்காருங்க. நல்ல 4 குயிக்காக போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். போன விதத்தில் பால் வந்துச்சு ரிட்டனு. ஸோ ஃபீல்டிங் செட்டப்பை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. லெக் சைடு போட போகிறாங்க. தூக்கி அடிச்சிருக்காங்க. ஃபீல்ட் செட்டப் அற்புதமானது. சிங்கிள் கிடைக்குங்க. நல்ல த்ரோங்க. நல்ல கீப்பிங். நல்ல கீப்பிங். சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. முதல் பந்தில் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணார். இப்போ 5வது பால். அடுத்த பந்து ஒரு டாட் பாலுங்க. அற்புதமான கீப்பிங்க. சூப்பர் கீப்பிங். யாரையுமே காணா. எத்தனை பால் இருக்கு?
சூப்பர் பால், சூப்பர் ஸ்டாப். நல்ல விக்கெட் கீப்பர் காலை தூக்க கூட மாட்டேன்றாருங்க. ஓவர் முடிஞ்சிருச்சுங்க, அற்புதமான ஓவர். ஸோ 3 ஓவர் முடியல, அணியின் எண்ணிக்கை 20ங்க. ஸோ பசுபதி பேக் டு அட்டாக். அஜித் ஆன் ஸ்ட்ரைக், ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. பட் ஃபீல்டர் இருக்காருங்க, சிங்கிள் தான் கிடைக்கும். ஸ்பீடாக போட்ட பொறுத்து ஸ்பீடாகவே அடித்தார், ஒரு ரன். அஜித்துக்கு நிற்க வச்சு ஒரே மாதிரி பாலை போட்டுட்டு இருக்காங்கல்ல. சந்தோஷ் மேலே ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்காங்க அவங்க டீம். ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 21 வந்திருக்கு, 4வது ஓவர். ஸோ என்ன பண்ண போகிறாரு சந்தோஷ், பார்ப்போம். ஃபுல் டாஸ் பாலுங்க, நோ பால் கொடுத்துருக்காங்கங்க. ஃப்ரீ கட்டுங்க. 2 அம்பையரும் நோ பால் கிடையாது, இதெல்லாம் தப்பு. கமெண்ட்ல சொல்லுங்க, இது நோ பாலா கரெக்ட் பாலான்னு பார்க்குறேன். எங்களோட கருத்துப்படி இது நோ பால் இல்லைங்க. பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்க. ஸோ ஃப்ரீ கட்டுங்க. ஃபீல்டர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ண முடியாது, நான் ஸ்ட்ரைக்கர் மாறாதனால. நான் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஸ்டாப்புங்க விக்கெட் கீப்பர்கிட்டருந்து. ஓ வைடுங்க, நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு கீப்பர். விக்கெட் கீப்பர் சூப்பர் ஸ்டாப். மறுபடியும் ஜி வைடு தானே? வைடு வைடு. ஸோ ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுதுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு கீப்பரே. பிடிப்பார், ரன் அவுட்டுக்கான சான்ஸான்னு பார்ப்போம். ஸோ ஓட்டாங்கங்க. ஸோ நல்ல கீப்பிங், நல்ல ஸ்டாப், நல்ல கீப்பிங். பட் ஓவர் த்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைச்சிருக்கு. ஸோ அஜித் இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஸோ ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ 4வது ஓவரோட 3வது பால். ஃபீல்டர்ஸ் எல்லாமே தயாராக இருக்காங்க. மேட்ச்சில் முக்கியமான ஓவர். இந்த ஓவர் ஒரு பெரிய ஓவராக மயமான்னு பார்ப்போம். அஜித் பேட்லேருந்து ஷார்ட் பீச் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. பட் ஆள் இருக்காங்க. மீண்டும் கேட்ச் தானா? கேட்சுக்கான கால். பால் நின்றுச்சு, கேட்சுங்க. அவுட். அஜித் அவுட் ஆகி டெவிலியன் திரும்புகிறாருங்க. சந்தோஷம் நம்பி டீம் இன்னும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வந்துட்டார். ஸோ நல்ல ஷாட்டு, பட் பவர் இல்லைங்க பேட்டில். பேட்ஸ்மேன் நேமு மோகனா, மைக் மோகன் கையில் பேட். பேட்டிங்கில் ஒரு சேஞ்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மோகன் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. காரணம் லாஸ்ட் பாலில் வந்து அஜித் விக்கெட். மோகன் ஒன் ஸ்ட்ரைக். 5வது பால் டாஸ் பாலுங்க. டாஸ் பால். நல்ல ஸ்டாப். ஸோ சிங்கிள். ஸோ லாஸ்ட் பால் சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ரொம்ப நேரமாக சந்தோஷ் மேலே ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதோட ப்ரெஷர் ரிலீஃப் மூமெண்ட்டாக இது இருக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ 4வது ஓவரோட கடைசி பந்து என்ன நடக்கும்னு பார்ப்போம். வாவ், சூப்பர் பாலுங்க. நல்ல ஸ்டாப், வைடு. நான் உண்மையிலேயே விக்கெட் கீப்பர் ஒரு அற்புதமான வந்து பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன் இறங்கி அடிக்கவே விட மாட்டேன்றாரு. சந்தோஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட்ரு கூட. பட் அவர் மேக்ஸிமம் இறங்கி தான் அடிப்பார். ஸோ இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஸ்டம்ப் நேரில் நிற்கிறாரு. ஸ்பீட் ஷாட். வாவ், நல்ல ஸ்டாப். அற்புதமாக பால். செம்ம கீப்பிங்க. 4 ஓவர் முடிவில் இன்னும் ஒரு பால் இருக்கா? ஓகே. சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு வைடு போச்சோ? எஸ். ஸோ லாஸ்ட் பால் சந்தோஷ் வெர்சஸ் பசுபதி. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ரன் அவுட்டு காலுங்க. ஓ மிஸ்ஸுங்க. 2வது ரன் இல்லைங்க, மிஸ்ஸுங்க. ஒரு ரன் மட்டுமே. ஒரு மிஸ்கம்யூனிகேஷனு, ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஓவரை போட வந்திருக்காரு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது. ஸோ களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் மற்றும் மோகன் இருக்காங்க.
ஒரு பெரிய ஸ்கோருக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். முதல் பந்து ஒரு நோ பாலுங்க. ஃபஸ்ட்டு பாலே நோ பாலுங்க. ஸோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. பவுண்டரி லைன்லேருந்து சந்தோஷ் மேலே ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ ஃப்ரீ ஹிட்டுங்க அந்த பால். அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க சந்தோஷ் மேலே. சந்தோஷ் ப்ரெஷர் ஆவாரா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரீ ஹிட் பால். அடிக்க முடியலைங்க. வைடு கேட்குறாங்க, பட் அம்பேர் வைடு கொடுக்கலங்க. நல்ல பாலுங்க. நல்ல கம்பேக். ஒரு சூப்பர் கம்பேக்குன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் ஸ்வீப் ஷாட்டுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. செம்ம ஷாட்டுங்க. 6ங்க. பவரான பாலை பவராக அடிச்சிருக்காரு. கரெக்டான டைமிங். நல்ல ஷாட்டுங்க. ஸ்வீட்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு பவர் வேணுங்க. கரெக்டாக பாலை டைம் பண்ணி அடிச்சிருக்காரு. ஸோ 5வது ஓவரோட 3வது பாலுங்க. என்ன மாதிரியாக நடக்க போகுதுன்னு பார்ப்போம். வைடுங்க. ஒரு ஒயிட் கால். வைடு. ஒரு 6 போனதுக்கப்புறம் பவுலர் கலை கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுறாருன்னு தான் தோணுதுங்க. கீப்பர் டிஜே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்பர் 7 MSD மாதிரி. நெக்ஸ்ட் பால். பிச் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் இருக்காங்க. கேட்ச் ஆகுமா? செம்ம ஃபீல்டிங்க. நல்ல ஸ்டாப். செம்ம ஸ்டாப்புங்க. ஸோ பேக்கப் இருக்காங்க. 2 ரன். நல்ல ஷாட்டு. நல்ல ஃபீல்டிங்க. பேட்டிங் அணி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்பேக் கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 பால் இருக்குங்க. 5வது ஓவர் ஃப்ரீ ஆக்குனாங்கன்னா ஃப்ரீ மைண்டடோடு விளையாடுவாங்க. ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து செம்ம ஷாட்டுங்க. 6 ரன்னுங்க. குட் ஷாட்டுங்க. 6. ஸோ பிரசாந்தோட பேட்லேருந்து லாங் ஆஃப் மேலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன். ஒரு 6. சூப்பர் ஷாட்டுங்க. உள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குங்க. பேட்டிங்கில் ஒரு டிஸ்கஷனு, பவுலிங்கில் ஒரு டிஸ்கஷனு. எல்லா சைடும் ஒரு கன்ஃபியூஷனு. அதான் ஸ்கோர் என்ன? என்ன பாலு? 43 பால். ஸோ நான் 5வது ஓவரோட 5வது பாலுங்க. ஸோ அற்புதமான ஒரு பேட்டிங்கை வந்து 5th பாலுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சந்தோஷ் பேட்லேருந்து ஒரு ஸ்லோயர் பால் லெக் சைட் அடிச்சிருக்காங்க. 2 ரன்னுக்கான கால். ஸோ ஃபர்ஸ்ட் ரன் ஸ்பீடாக ஓடிருக்கார் சந்தோஷ். செகண்டு ரன் அவுட் கிடைக்குமா? ஸோ மிஸ் த்ரோங்க. 3வது ரன்னுக்கான சான்சஸ் இருக்குது. தேங்காய் பால். அண்ணா லாஸ்ட் பால் அண்ணே. தேங்காய் பால். நல்ல ஸ்டாப். லாங் ஆன்ல. இப்போ லாஸ்ட் ஓவர் சதீஷ் வெர்சஸ் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 46 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நோ பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கிளியர் பண்ணியிருக்காரு. நோ பால். தென்னை மரத்தை தாண்டி அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலே நோ பாலுங்க. அற்புதமான ஷாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ரீங்க. முதல் பால் நோ பாலில் சந்தோஷ் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான 6 அடிச்சிருக்காரு. ஸோ ஃப்ரீ ஹிட் வேறு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 4 more to go. செகண்ட் பால். வாவ் டாட் பாலுங்க. டாட் பால்.
ஸோ ஃப்ரீ ஹிட் பாலை சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல கம்பேக்கு பவுலர் டர்னு. பவுலர் சதீஷ்லேருந்து ஒரு நல்ல கம்பேக்குங்க. ஸோ செகண்ட் பால். ஸோ நல்ல ஒரு ஸ்கோர் வந்திருக்குங்க, 53 ரன். இன்னும் 5 பால் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். செகண்ட் பால். வாவ், சூப்பர் பாலுங்க. நல்ல கம்பேக். வைடு கொடுத்துருக்காருங்க. வைடா 5 விட்டான சொன்னாங்க, 10 அடிச்சு போய் பேட்ஸ்மேன் பாவம் தான். ஸோ செகண்ட் பால் ரீபால். வாவ், ஸ்லாட்லேயே போட்டிருக்காங்க, தூக்கி அடிச்சிருக்காங்க. பட் ஃபீல்டு இருக்காரு. 1 pitch 4ங்க. நல்ல ஜம்ப், நல்ல பேட்டிங், சூப்பர் ஷாட்டுங்க. நல்ல ஷாட்டுங்க. ஓகே. ஸோ சந்தோஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் களத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ தேர்ட் பால். வாவ், தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான காலம் இல்லை, சிங்கிள் கிடைக்கும். அவுட் 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 அவுட். சந்தோஷ் அவுட்டுங்க. சந்தோஷ் அவுட்டு. ஸோ நல்ல பேட்டிங் ஸ்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் முறையில் விக்கெட்டை இழந்திருக்காரு. டக் அவுட்டில் ஒரு கன்ஃபியூஷனுங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. பேச்சே கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? லெகம்பேர் லாஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டு 3 பாலுங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். பேட்ஸ்மேன் நேம் கேட்டீங்களா? மோகன் ஆன் ஸ்ட்ரைக்கு. இறங்கி அடிக்க ட்ரை பண்ணாருங்க. நல்ல நல்ல பேட். ஸோ மோகனை வந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பால் தான் இருக்கு. மோகன் ஆன் ஸ்ட்ரைக். சதீஷ் வெர்சஸ் மோகன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 5வது பந்து. மைக் மோகனா பேட்டு மோகனான்னு தெரியுங்க. அடிச்சிருக்காருங்க தூக்கி. பேட்டு மோகனுங்க. 4 ரன் கிடைக்குங்க. மோகன் கோபத்தில் இருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கிறார். ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஒரு பெஸ்ட் 4 பேட்டு மோகனுங்க, ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ லாங் ஆஃப் மேலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ரன். ஜி ஸோ லாஸ்ட் பாலுங்க. 63 அடிச்சிட்டாங்க. 63 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கோரு. ஸோ கடைசி பால் முதல் இன்னிங்ஸோட என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் பால். ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்துங்க. பட் தரையாக அடிச்சிருக்காரு. 2 ரன்னுக்கான கால். 3வது ரன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு வேறு. 3வது ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். நல்ல த்ரோ. ஸோ 2 ரன் தாங்க. 65 66 அடிக்கணும். ஓவருக்கு 11 அடிக்கணுங்க. ரன் ரேட் அடிப்படையில் அடித்தால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவர் தேர்ட் பால். ராம் கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்.
செகண்ட் ஓவருங்க, 4th பால். கீழே வங்காரம் ராம் கிட்ட எம்பையர் அவுட்டு கொடுத்துருக்காருங்க. மெயின் எம்பையர் அவுட்டு கால். 17 ரன்னு. செகண்ட் ஓவர் 5th பால். ராம் கிட்ட இருந்து கீழே வங்காரம். நல்ல டாட் ஏர்கர், நல்ல ஏர்கர் போட்டிருக்காருங்க. இன்னும் ஒரு பால் இருக்கு. ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன கரெக்ஷன். ஒன் மோர் டு கோ. செகண்ட் பால், செகண்ட் ஓவர். நல்ல பால். தேர்ட் ஓவர் ஸ்கோர் 18. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சிங்கிள். கட் பண்ணி அவர் வந்து அடிச்சு. தேர்ட் ஓவர் அவுட். நல்ல அவுட். நல்ல கீப்பர் மைகிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். ஸோ கலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஷார்ட் பிச் பால், ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து. ஸோ ஒயிடுக்கான கிளைம், பட் நல்ல பாலாக இருக்கு. ஸோ 4th ஒன்றுங்க. ஸோ 19 ரன் அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். அடிச்சிருக்காருங்க மட்டாருன்னு லெக் சைடு, பட் ஆள் இருக்காரு மிஸ் ஃபீல்டுங்க. ஸோ ஆடு தேக்கி பந்து நின்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ராமுகிட்ட இருந்து ஒரு மிஸ் ஃபீல்டு. டீம் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. இன்னும் ஒன் மோரா? லாஸ்ட் பாலா? 5th பாலா? லாஸ்ட் பால். நமக்கு தெரியலனா நெக்ஸ்ட் ஒன்றுன்னு சொல்லிடுறோம். மறுபடியும் மிஸ்ஃபீல்டு. 2வது ரவுண்டு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்ட்ரைக்கு என்ன நடக்கும்? ஸ்கொயப்ஸாக ட்ரை பண்ணியிருக்காருங்க, பட் நல்ல டாட் காலில் போட்டிருக்கு. டாட் பால். ஃபஸ்ட்டு ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் கண்டெயின் பண்ணாங்க. ஸோ அடுத்த 2 ஓவர் நல்லா போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ராம் அவரோட 2வது ஓவரை போடுறாரு. மேட்சோட 4வது ஓவர். ஒரு ஓவர் ஒரு பெரிய ஹிட் கிடைக்குமா அப்படின்றத பொறுத்துன்னு பார்ப்போம். ஸோ கலையான் ஸ்ட்ரைக்குங்க. வீரகுராணி ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடு கவர் சிக்ஸில் அடிக்கப்பட்ட வந்து ஃபீல்டர் இருக்காருங்க. ஒரு ரன் தான் கிடைக்கும். சிங்கிள். 17 பாலில் 43 ரன் அடிக்கணும். வீரகுரு ஐயம்பாளையம் மணி கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ராம் ஒரு நல்ல ஸ்பீட் பவுலர். ஸோ இதில் வின் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு போவாங்க. அற்புதமாக அடிச்சிருக்காரு. ஸோ தேர்ட் மேனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரன் கிடைக்கும். ஃபீல்டிங்கில் ஒரு மிஸ் கம்யூனிகேஷனு, ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் பால். கீழே வங்காரம் டீமோட கேப்டன் ராம். கேப்டன் ராம் சிங்கிளுங்க. நல்ல டிரைவ் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்.
ஸோ ப்ரெஷர் இல்லாத மேட்ச்சு அவங்களே அவங்களுக்கு ப்ரெஷரை ஏற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ 4th ஒன் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் தேவைப்படுங்க. கலை பேட்லேருந்து கிடைக்குமான்னு பார்ப்போம். கேப்டன் ராம்கிட்ட இருந்து 4th பால். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க போல்டுக்கு. அற்புதமான பாலுங்க. கீப்பர் நல்லா பேசிக்கிட்டே இருக்காரு. பவுலர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் 2ங்க 4வது ஓவர். மோகன் பாலை விட்டுட்டாருங்க. அணிக்காக நல்ல தனது லாஸ்ட் 4 பதிவு செஞ்சார் மோகன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஆர்பிச் பால் தொட்டு விட்டுருக்காங்க. பட் பால் ஸ்பீடாக போடுங்க. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்குமா? இல்லைங்க, பந்து நின்றுச்சுங்க. ஸோ 4ங்க. ஸோ 4. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜில் 4 ரன். பாலோட ஸ்பீடுக்கு 4 ரன் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கலை ஒரு நல்ல 4 டிரைவ் பண்ணியிருக்காரு. ஸ்கோர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கோர் பெரிய அளவில் இல்லை. அவங்க பெரிய இலக்கை நோக்கி அடிக்கணும். பாலை லைட்டாக கிச்சு மூட்டி விட்டுருக்காரு. ஸோ லாஸ்ட் பாலுங்க. பெருசாக அடிக்கல பாலை. லைட்டாக பெரிய ஷாட் கிடைக்குமான்னு பார்ப்போம். வாவ், கேட்சுங்க கீப்பர்கிட்டே. அற்புதமான கேட்சுங்க. ஸோ ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பெல்லை முடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். 4 ஓவர் முடிவில் 30 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 ஓவரில் 36 ரன். ஓவருக்கு 18 ரன் அடிக்கணும். ஸோ பேட்டிங்கில் கலக்கல சந்தோஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5வது ஓவரை போட போகிறாரு. நீ அடித்த ஸ்கோரு பன்னெண்டுக்கு 36. 12க்கு 36. தலைவா, பேட்டிங் பேட்ஸ்மேன் நேமு சந்தோஷ் எவ்வளோ அடித்தார் ரன்னு? வடிவேல் 38. வடிவேல் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தினேஷ். வீரகுரு அணிக்காக ஐயம்பாளையம் வீரகுரு. ஸோ லெஃப்ட் ஆம் பவுலரு சந்தோஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒரு அற்புதமான நாக் கொடுத்தாருங்க. 38 ரன் அடித்தார். அணிக்கு வந்து ஒரு ஸ்கோருக்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பாட்டினார். இப்போ பவுலிங்க்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் டிஜே ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஸ்கொய்ஸாக ட்ரை பண்ணார். பால் வந்து பார்த்தீங்கன்னா வைடு கிளைம் பண்ணுறாங்க. நல்ல டாட் பால். நல்ல டாட்டுங்க. வைடு கொடுத்துருக்காருங்க அம்பேர் கடைசியா. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ரீங்க. ஒரு ஸ்குயிப் ஷாட்டுக்கான முயற்சி, பட் பேட்டில் படலை. அம்பையர் ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு வைடு கொடுத்துருக்காரு. அம்பேருமே கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ. செம்ம பாலுங்க. பால் குத்துனது தான் தெரிஞ்சு. ஸ்டெம்ப கிழிச்சிட்டு போயிருக்குன்னு பார்த்தோம். சந்தோஷ் ஒரு அற்புதமான பவுலிங்க. செகண்ட் பாலுங்க. செகண்ட் ஒன் சந்தோஷ் வெர்சஸ் டிஜே. வந்து பட் பேக்கப் இருக்குங்க. ஆள் இருக்காங்க. ஒரு அற்புதமான ஃபீல்டிங். கேப்டன் ராம் நல்லா கட் பண்ணியிருக்காரு. ஸோ தேர்ட் பாலுங்க. ஸோ 34 ரன் அடிக்கணும். வடிவேல் ஆன் ஸ்ட்ரைக். வீரகுரு அணிக்காக வடிவேல் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். தேர்ட் பால். அடி பக்கா அடிங்க. தண்ணி தொட்டியை தாண்டி அடிச்சிருக்காரு. ஒரு பெரிய 6ங்க. ஸோ அவர் எதிர்பார்த்த திசையை நோக்கி போட்டப்பட்ட பந்து 6 ரன் கிடைக்கும். ஸோ 4வது பாலுங்க. வடிவேலு வந்து ஃபயராக இருக்காரு. ஸோ இன்னும் பெரிய பெரிய ஹிட் தேவைப்படுது.
ஃபஸ்ட்டு பாலே வந்து 6 அடிச்சிருக்காருங்க வடிவேலு. இன்னும் 4 ஹிட் அடிக்கணுங்க வின் பண்ணணும்னா. பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன். கோல்டு மிஸ்ஸுங்க. சந்தோஷ்டேருந்து ஒரு நல்ல கம்பேக். அதே திசையில் அடிக்கப்பட ட்ரை பண்ணாரு. பட் சந்தோஷ் அற்புதமான ஒரு பால் போட்டிருக்காருங்க. ஸோ லாஸ்ட் 2ங்க. இன்னும் 28 ரன் அடிக்கணும் 7 பால்ல. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மோகன் வெர்சஸ் வடிவேலு. செம்ம பாலுங்க, செம்ம ஓவருங்க. நல்ல ஏர்க்கம் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு பால் இருக்குங்க, லாஸ்ட் பால். ஒரு அற்புதமான கம்பேக்குங்க சந்தோஷ்டேருந்து. ஒரு 6க்கு அப்புறமேட்டு 2 டாட் போட்டிருக்காரு. ஸோ பெரிய ஹிட் தேவைப்படுது. இன்னும் 28 ரன் தேவை 7 பாலுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வாவ், மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ராம் அங்கே இருக்காருங்க, கேட்சுங்க, விக்கெட்டுங்க. ஸோ ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு சந்தோஷ் அவர் அணிக்காக. இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரன் தான் கொடுத்துருக்காரு சந்தோஷ். ஸோ லாஸ்ட் ஓவருங்க, 6 பாலுக்கு 28 ரன் அடிக்கணும். ஸோ பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன். ஸோ ஃபஸ்ட் பால் வைடுங்க. ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்தீங்கன்னா வைடு கொடுத்துருக்காரு. 27 ரன். ஸோ ஆஃப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ 2 கிடைக்குமான்னு பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்காருங்க. மறுபடியும் ராம் கிட்ட கேட்சுக்கான கால். விக்கெட்டுங்க. டிஜே அவுட் ஆயிட்டாருங்க. ஸோ மகேந்திரன் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு கடைசி ஓவரில். ஸோ ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் கேசவன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காருங்க. ஸோ 5 பாலுக்கு 27 ரன். செகண்ட் ஒன் மகேந்திரன் வர்சஸ் கேசவன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஷார்ட் பிட்ச் பாலுங்க. வைடு கொடுத்துருக்காங்கண்ணா. ஸோ செகண்ட் பால் ரீ. 5 பாலுக்கு 26 ரன். வாவ், எட்ஜுங்க. கீப்பர் தலைக்கு பின்னாடி போனது. 1 ரன் கிடைக்கும். இல்லை 1 ரன்னுமே இல்லைங்க, ஓடலை. 4 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கைவிட்டு போயிடுச்சுங்க. கீழே வங்காரம் அணி வந்து வெற்றி இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்க. தேர்ட் பால் மறுபடியும் வச்சு கேட்சுக்கான கால். கேட்சுங்க. விக்கெட் கீப்பர் அருமையாக பிடிச்சிருக்காரு. கேசவனோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ 2வது விக்கெட்டை வந்து பதிவு செஞ்சிருக்காரு மகேந்திரன். சசிகுமார் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஃபுல் டாஸ் பால் போல்டுங்க. அற்புதமான பால். நல்ல ஏர்க்கரு. 3வது விக்கெட்டை பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ 3 விக்கெட் எடுத்திருக்காரு மகேந்திரன் லாஸ்ட் ஓவரில். லாஸ்ட் 2 பால்ஸ்ங்க. ஒரு ஃபுல் டாஸ் நோ பாலாக இருக்குமா? நோ பால் கொடுத்துருக்காங்க. எட்ஜு பட்டு 4 ரன் போயிருக்கு. ஸோ 4ங்க. 5 ரன் வந்திருக்கு. நோ பால் ப்ளஸ் 4. நோ பால் ப்ளஸ் 4ங்க. ஸோ ரீபால் ஃப்ரீ கெட்டுங்க. 2 பால் 21 ரன் அடிக்கணும். ஃப்ரீ கெட்டுங்க. 2 ஸ்லோ பால் போட்டாலும் மேட்ச் முடிஞ்சுங்க. ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு சந்தோஷ் ஃபீல்டரு. 2 எதுவும் ஓடலை. ஸோ மேட்சோட கடைசி பால். ஸோ கீழே வங்காரம் அணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் பாலுங்க. விக்கெட் எதுவும் கிடைக்குமா? வா, வெற்றிங்க. ஸோ வெற்றி பெற்ற கீழே வங்காரம் அணிக்கு வந்து வாழ்த்துக்கள். சந்தோஷ்.
ஸோ இப்போ நம்ம யாரை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வங்காரத்தால் சூப்பர் பேட்ஸ்மேன். பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 38 ரன்னு. ஸோ பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் 8 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சொல்லுங்கள் பேட்டிங்கில் எப்படி இருந்துச்சு ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ்? ஸோ இல்லை அங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் அந்த ப்ரெஷர்லாம் நீங்கள் வந்து மைண்ட்லேயே ஏற்றலை. ரொம்ப ஜெனியூனான கேம் விளாண்டிங்க. ஒரு சூப்பர் நாக்கு. பவுலிங் அவங்ககிட்ட 5th ஓவர் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ 36 ரன் அடிக்கணும். ஸோ அந்த ஓவர் பெரிய ஓவராக இருந்துச்சுன்னா மேட்சே மாறி இருக்கும். ஸோ அப்பயும் கான்ஃபிடண்ட்டாக போட்டிங்க. ஒரே ஒரு 6 போச்சு. அதுக்கப்புறம் நல்ல கம்பேக் 2 பால். ஸோ எப்படி வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், எப்படி இது வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸாக இருக்குது? ஓகே ஓகே ஓகே. 2 சாதமாக தான் லெஃப்ட்டு. ஓ அப்புறம் ரைட் பர்சன் 2 சாதமாக லெஃப்ட்டில். ஓகே ஓகே. அடுத்த மேட்ச் நீங்கள் நல்லபடியாக விளையாடணும். வாழ்த்துக்கள். இந்த மேட்ச் ஒரு அற்புதமான வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. எங்கள் எம்என்எம் ஸ்போர்ட்ஸ் சார்பாக சந்தோஷத்துக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.